இப்ப பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுல, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எங்க? பலஸ்தீன்ல. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்துதான் நாங்கள் எல்லாம் வந்தோம். ஏன் இந்த வரலாறு முக்கியம் தெரியுமா? இந்த யகூதிகள் படிச்சிருக்கிறாங்க வரலாறு, நாங்க படிக்கல. கிறிஸ்தவர்கள் படிச்சிருக்கிறாங்க வரலாறு, நாங்க படிக்க இல்லை. நாங்க கேட்கிறோம், என்ன யகூதி சரிதானே, கிறிஸ்தவம் சரிதானே? சகோதரர்களே, இப்ப கேளுங்க கவனமா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளில் 2 மனைவி. ஒரு மனைவிக்கு கிடைத்தது 2 பிள்ளை. ஒன்று யூசுப், புன்யாமீன். அடுத்த மனைவிக்கு கிடைத்ததுதான் 11 பேர். அதுல ஒருவன் தான் யஹூதா. இரண்டாம் அவன் தான் இஸ்ராயில். அந்த யஹூதா இஸ்ராயில் தான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலுடைய இஸ்ராயில். எங்க வரலாறு ஜாயிண்ட் ஆகும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டது இந்த யஹூதாவும் இஸ்ராயிலும் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபி யாரு? மிஸ்ர்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தது யார் அந்த பரம்பரையில? யூஷா பின் நூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தது யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதே பரம்பரையில் அடுத்து வந்தவர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தவர் தான் துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் தான் யஸா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தவர் தான் ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் ஈசா